வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். சமீபத்தில் வேளச்சேரியில் திமுக கட்சி கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்ட மக்கள் கூட்டம் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த கட்சி மீட்டிங்க்காக மக்கள் அமர்வதற்காக போடப்பட்டிருக்கிற அந்த பிளாஸ்டிக் சேர்களை ஆளுக்கு ஒன்றா தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க. அதுக்குள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு குத்துமதிப்பாக இந்த வீடியோவிலேயே ஒரு 10-20 பேர் எடுத்துகிட்டு போகிறத வீடியோ எடுத்திருக்காங்க. குறைஞ்சது ஒரு 100-200 சேர், 100 சேரோ இல்லை 150 சேரோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கடையில் போய் ஒரு சேர் வாங்கினேன்னா கிட்டத்தட்ட 800 1000 வரைக்கும் ஆகுது. அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற ஒரு தொழில் பண்ணுறாரு. 500 போட்டால் கூட அந்த சேருக்குள்ள மதிப்பு 100 சேர்னால் 50,000 ஆச்சு. ஒரு 200 சேர் போயிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தில் சேர் கண்ணெதிரில் களவு போகிற ஒரு பொருளாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மீட்டிங்கில் நாட்டை காப்பாற்றணும், நாட்டுக்கு பற்றி கொஞ்சமாவது சிந்தனை இருக்கிறவங்க, நாட்டை பற்றி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அவங்களோட நேரத்தை ஒதுக்கி அந்த கட்சி மீட்டிங் வருவாங்கன்றது தான் பொதுவான எதிர்பார்ப்பு. இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்கீங்க வேளச்சேரி தொகுதி மக்கள். ₹1 உழைச்சி சாப்பிடணுமா இல்லையா? அவனுக்கு உழைச்சி சாப்பிட்ற காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, கையில் காசு நிற்க மாட்டேங்குது, ஓடிடுது, செலவழிஞ்சு போயிடுது, இல்லை வீணாக போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பகிரங்கமாக பகல் கொள்ளை அடிக்கிறவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஜென்மங்களாக இருப்பாங்க? திமுகவே ஒரு ஊழல் கட்சி தான், அதுலேருந்து எவ்வளோ முடியுமோ திருடுங்க, திருடுனா ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? இப்போ அரசியல்வாதி எல்லாம் ஊழல்வாதியாக இருக்கான், திருடனாக இருக்கான் அப்படின்னு பேசுகிறோம். மக்களே இந்த மாதிரி திருடனாக இருந்தால் அதுக்கு நம்ம யார்கிட்ட போய் முறையிடுறது? இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு திருடன் தான் தலைவனாக கிடையாது. நீ அடுத்தவனை குத்தம் சொல்வதுக்கு முன்னாடி நீ நல்லவனாக இருக்கணும், நீ நேர்மையானவனாக இருக்கணும், நீ சட்டத்தை மதிக்கிறவனாக இருக்கணும். இப்படி பகிரங்கமாகவே தலைக்கு மேலே சேரை தூக்கிட்டு வெக்கமில்லாமல் போகிற கூட்டம் இருட்டுக்குள்ளே என்னென்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணும்? யாரும் பார்க்காத நேரத்தில் என்னென்ன அநியாயங்கள்லாம் பண்ணும்? இப்படி கீழ்த்தரமாக ஒழுக்கம் கெட்டு போன, அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிற சமுதாயமாக மாறிப்போன இந்த மக்களுக்கு உன்னதமான தலைவர்கள் எப்படி ஜெயிச்சு பதவிக்கு வர முடியும்? இன்னைக்கு பார்க்குறோம் 40 MP தொகுதியும் திமுக ஜெயிச்சிருக்கு, மற்ற நேர்மையான கட்சிகள் எதுவும் ஜெயிக்க முடியல. இப்போ பாஜக போன்ற நேர்மையான கட்சிகள் எப்படி இந்த மாதிரியான மக்கள்கிட்ட இருந்து ஓட்டுக்களை பெற்று ஜெயித்து வர முடியும்? இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி காரியம் செய்யும் போது அந்த கட்சிக்காரன் என்ன முடிவுக்கு வருவான்? இந்த ₹1,00,000 எப்படி மீட்டெடுப்பான்? அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவன் அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பான். அன்னைக்கு நீங்கள் இருந்து பேசிகிட்டு இருப்பீங்களா இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு? என்ன உரிமை இருக்குது இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு? ஒரு பொதுமக்கள் அவன் லெவலுக்கு திருடுறீங்க அப்படின்னா அவன் பதவியில் இருக்கான், அவன் லெவலுக்கு அவன் திருடுவான். தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் தவறு செய்யாமல் இருப்பவன் தான் உத்தமன். அவனை தான் அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். தவறு செய்ய உனக்கு வாய்ப்பே கொடுக்காம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு நான் திருடலை, நான் நல்லவன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஒரு சேர் என்ன பெறும்? அந்த ஒரு சேரை உழைச்சி சம்பாதிக்க துப்பு இல்லையா அவங்களுக்கு? அந்த சேரை திருடி அதில் உட்காரும் போதெல்லாம் அவங்களுக்கு அவமானமாக இருக்காது? இப்படி திருடி சம்பாதிக்கிற பணம் உருப்படவே உருப்படாது. சரி, அதை விடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்ற மாநிலத்து மக்கள் என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் பாரு, இந்த மாதிரி மக்கள்லாம் கரப்ட், திருட்டு பசங்க. மீட்டிங் ஒரு சேரை கூட விட மாட்டான், தூக்கிட்டு போயிடுவான். அதுவும் வேளச்சேரியெல்லாம் எவ்வளோ ஒரு டீசெண்டான இடம். நார்த் மெட்ராஸில் எங்கேயாவது ஒருத்தன் ஏழை, ஒரு ஸ்லம்னு சொல்லக்கூடிய சேரி பகுதியில் இந்த வேலையை செஞ்சுருந்தா கூட நம்ம சொல்லலாம். வேளச்சேரியெல்லாம் சேரியா? அங்கேயும் இந்த வேலை பண்ணுறீங்க, அங்கேயே இந்த வேலை பண்ணீங்கன்னா சேரியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கப்போ? இப்போ இதை வெளி மாநிலத்தில் இருக்கவன் பார்த்தா என்ன நினைப்பான்? வெளிநாட்டில் இருக்கவன் பார்த்தா என்ன நினைப்பான்? இந்தியாவுக்குன்னு ஒரு மானம் மரியாதை இருக்குதா இல்லையா? மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் அமெரிக்காலேயும் தமிழர்கள் இருக்காங்க. இந்தியா பக்கமே வரக்கூடாது, இந்தியாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எல்லாம் பண்ணுற வேலையை பார்த்துட்டு. இந்தியாவுக்கு வந்தால் ரோட்டில் வண்டி ஓட்டுறது கஷ்டம், ஒரு பாதுகாப்பு இல்லை, எப்போ எங்கே கொலவலுன்னு சொல்ல முடியாது, எப்போ எங்கே திருட்டு போகும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. புதுசாக ஒருத்தன் வந்தால் அவனை பிடிச்சி நீ புதுசான்னு அவனை வம்புலுக்க வேண்டியது. நம்மள ஒருத்தன்னு அவனை நினைக்கிறது இல்லை. இது எவ்வளோ பெரிய அவமானம் நாட்டுக்கு. இந்த ஒரு சேர், ஆஃப்டர் ஆல் ஒரு சேர் வாங்க துப்பு இல்லாதவன்லாம் கட்சி மீட்டிங்க்கு என்ன கதை கேட்டீங்க, என்ன தத்துவம் கேட்டீங்க? அந்த திமுக தலைவர்கள்லாம் உணர்ச்சி பொங்க என்னத்தை பேசினாங்க? நாட்டை
கொள்ளையடிங்கன்றது தான் பேசுனாங்களா மேடையில்? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லி செய்கிறீங்க இல்லை, இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இதெல்லாம்? நல்ல கை கால் இருக்குது, திடமாக இருக்கீங்க, ஒரு சேரை தூக்கிட்டு தலை மேலே வச்சுட்டு போகிறீங்க. உழைச்சி சாப்பிட்டா என்னன்னு இந்த பிச்சைக்காரனை பார்த்து கூட கேட்போம் நம்ம. அவன் கூட ஐயா சாமின்னு தர்மம் தான் கேட்குறான். இப்போ கிடைச்சவன்லாம் இந்த மாதிரி பதுக்கிக்கிட்டா உழைச்சவன்லாம் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. மன்னன் எவ்வழியோ மக்களும் அந்த வழின்னு நீங்கள் பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது மக்களாட்சி. மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் மன்னனும் இருப்பான். திருடங்கள்லாம் சேர்ந்து திருடனை தான் தேர்ந்தெடுப்பீங்க, இல்லை திருட விடுறவனை தான் தேர்ந்தெடுப்பீங்க. இந்த திருட்டில் ஈடுபட்ட யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேலாவது திருந்துங்க. எத்தனையோ தலைவர்கள் வந்து சொல்லி கேட்காத நீங்கள் நான் சொல்லியா கேட்க போகிறீங்க? எப்படியோ உருப்படாமல் போங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குற குழந்தைங்க, வருங்கால சந்ததியினர் இதுதான் சரின்னு நினச்சக்கூடாதே, அதுதானே பிரச்சனை. இன்றைக்கி கூட பார்க்குறேன், பசங்களை ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு பைக்கில் போகிறாங்க. பைக்கில் 3 குழந்தை 4 குழந்தைய ஏற்றுக்கிட்டு ராங் சைடில் போகிறாங்க, ஸ்பீடாக போட்டிட்டு போகிறாங்க. முதல்ல குழந்தைங்க படிக்க வேண்டிய விஷயம் ஒழுக்கம். ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் ரோட்டில் ரைட் வேல போய் ஒரு யூட்டர்ன் பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு விட முடியாதவங்க எதுக்கு பைக் வாங்குறீங்க? எதுக்கு பிள்ளைய பார்த்துக்கிறீங்க? எதுக்கு ஸ்கூலில் சேர்த்து விடுறீங்க? அது எதையாவது கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல உங்கள் குழந்தைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது படிக்க மண்டையில் ஏறிச்சுன்னா அது படித்து நாட்டை காப்பாற்றும். நீங்களே இந்த மாதிரி திருட்டுத்தனமாக சேர் தூக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லாம் அதை விட பெருசாக ஏதாவது திருடிட்டு வரும். சந்தோஷமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் செஞ்ச பாவங்கள் உங்களை தேடி திரும்ப வரும். இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் இன்னொரு ஜென்மத்தில் வரும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களே பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச கர்ம பலன் உங்களை வந்து அடைஞ்சே தீரும். இப்படி சேர் திருடினீங்கன்னா நான் அடுத்த ஜென்மத்தில் உட்கார சேர் கூட கிடைக்காம ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி ஆகி போவீங்க. இதுதான் கர்மம். இந்த மாதிரி பாவம் புண்ணியம் இது மாதிரி எதுலேயும் நம்பிக்கை இல்லாதவங்க அதுக்குண்டான மதங்கள் இருக்குது, அந்த மதங்களில் போய் சேர்ந்துருங்க. நல்லது செஞ்சால் நல்ல கர்ம பலன் கிடைக்கும், தீமை செஞ்சால் கெட்ட கர்ம பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.